நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய மாட்டு பண்ணையில் 1000 லிட்டர் அப்படிங்கும்போது ஐயாவுக்கு இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? आपका नाम? मेरा नाम अदरक। अदरक। हाँ।
துடியலூர் பன்னிமடை அருகினில் இருக்கக்கூடிய சிவராஜ் ஐயா மாட்டுப்பண்ணைக்கு தான் நம்ம எகைன் தேடி வந்திருக்கோங்க. ஐயாவுடைய மாட்டுப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா 120 மாடுகள்லேருந்து 100 மாடுகளாக குறைச்சிருக்காருங்க. ஸோ இது எதனால் குறைச்சாரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஒரு ஃபார்மை வந்து 80 வயதுலேயும் ஐயா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபார்மை வந்து ரன் பண்ணுறதுக்காக ஐயா என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பண்ணைதாரரை நம்ம பேட்டி எடுத்து அந்த பண்ணைதாரர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க தொடர்ந்து. ஸோ இந்த வீடியோ காணொலியில் நான் இந்த ஃபார்ம் வந்து எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஐயாவை பற்றிய அந்த ஒரு பதிவை வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பையா உங்கள் பேர்? அபு தக்கீர். எந்த ஸ்டேட்டுங்க? அசாம். இப்போ சிவராஜ் ஐயா மாட்டுப்பண்ணையில் எத்தனை வருடங்களாக பணிபுரியுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க? நாயா 8-9 வருஷம் இதில் இங்கே சாய்ந்து பண்ணி இங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஓ 8-9 வருஷமா? 8-9 வருஷம். எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க இங்கே? நான் முதல்ல 18 பேர் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் ஆள் கம்மியாக இருக்கு. இப்போ 15 பேர் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன ஸ்டேட்டுங்க? எல்லாரும் அசாம் ஸ்டேட்டு. அசாம் ஸ்டேட்டு. ஓகே. இங்கே எவ்வளோ உங்களுக்கு சேலரிங்க? நான் 20. மாதம் 20,000 ரூபா கிடைக்கும். மாதம் 20. என்னென்ன வேலை செய்வீங்க நீங்கள்? நான் பால் கறந்துட்டே இருக்கேன். அப்புறம் மாட்டு கழுவிட்டே இருக்கேன். 2 வேலை. இது 2 வேலை. இதெல்லாம் சாணி இல்லையா? ஆமாம், இது எல்லாம் சாணி. இது என்ன பண்ணுவீங்க? இது காய போட்டு இருக்கேன். காய்ஞ்சாருன்னா எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். கேரளக்கார் வந்துட்டே இருக்கேன். அப்புறம் ஊட்டிக்கார் வந்துட்டு எடுத்துட்டு போகிறேன். அதுதான் இந்த சாணம்லாம். ஆமாம், இந்த சாணி எல்லாம். இந்த ஒரு மிஷின் இருக்கு, இது எதுக்கு? அது இதுயா? இது தண்ணி மிஷிங்க. என்ன பண்ணும்? அதில் தண்ணி எடுத்துகிட்டே இருக்கேன். முதல்ல இருந்து இப்போ எல்லாம் மோட்டர் போட்டு இருக்கேன். இப்போ எடுக்கல தண்ணி. அதுதான். 100 மாடு இருக்குங்களா? 100 மாடு இருக்கு. 100 மாடு. நீங்கள் மார்னிங் என்ன டைம் வேலையை ஆரம்பிப்பீங்க? நைட்டு 2 மணி. நைட்டு 2 மணிக்கு? ஆமாம், எழுந்திரிட்டேன்னா 5 மணி வேலை முடிஞ்சு இல்லை. அப்புறம் தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் 10 மணி எழுந்திரிட்டேன். 1 மணி நேரம் மாட்டு கழுவிட்டு இருக்கேன். அப்புறம் போயிட்டு தான் சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கேன், சாப்பிட்டே இருக்கேன். அப்புறம் 2 மணி பால் கறந்துட்டே இருக்கேன். 4 மணி முடிஞ்சாரு. இப்போ ஈவினிங் காலையில் அது எல்லாம் தண்ணியாக தான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க தான்? எல்லாம் இந்த ஊரில் அசாமில் இருந்து. அசாம். உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போட்டுருவாங்க? மாதம் சம்பளம் போட்டு. எப்படி இருக்கு இங்கே ஒர்க் பண்ணுறது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. சார், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக ஐயா கிட்ட பால் வாங்கிட்டு இருக்கிறீங்க? நான் 30 ஆண்டுகளாக வாங்கிட்டேன். 30 ஆண்டுகளா? சிவராஜ் ஐயாவுடைய மாட்டு பண்ணையில் ரெகுலராக கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க? 30 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக பால் எடுத்துகிட்டு இருக்காரு. எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு இருந்தீங்க? ஆரம்பத்தில் 300 லிட்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அதே எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த 4 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு சரி, லைனுக்கு போக முடியல. அதனால் விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ ஒரு 30 லிட்டர் எடுக்கிறேன். ஓகே. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். என் பேர் பால்கார் ராஜன். பால்கார் ராஜனுங்கிற பேரில் நீங்கள் பால் சப்ளை வந்து டைரெக்டாக ஐயா கிட்ட இருந்து பால் எடுத்து நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் வந்து பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஐயா கிட்ட? இப்போ வந்து 30 லிட்டர். காலையில் 20, மத்தியானம் 10. உங்களுக்கு இடையில உடம்பு சரியில்லாதனால குறைவாயிருச்சு. சரிங்க. இப்போ 300 லிட்டர் பால் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்களா? அது எங்கே ஏரியாவுக்கு நீங்கள் போய் சப்ளை பண்ணுறீங்க? வடமாதிரிலேருந்து கவட்டம்பாளையம் சாய்பாபா காலனி வரைக்கும் சப்ளை பண்ணணும். வீட்டு சப்ளை தான் பூரா வீட்லையெல்லாம் ஊற்றி வசூல் பண்ணி ஐயா கரெக்டாக டேட்டில் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணிட்டு நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அப்படி இதாகி போச்சு. இப்போ ஐயா கிட்ட வந்து மொத்தம் 100 மாடுகள் வச்சுருக்காருங்க. 120 20 மாடுகள் கம்மி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. 150 மாடு இருந்தது. நான் அப்போல்லாம் நாங்கள் நிறைய பால் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ குறைய அப்படித்தானுங்களா? 150 மாடு இருந்தது, அவங்களாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. சரிங்க. இந்த மாட்டு பண்ணையை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க. நீங்கள் 30 ஆண்டுகளாக இந்த பண்ணையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயா எப்படி இதை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா கட்டித்தார இதெல்லாம் நல்லா ஜம்முடு பண்ணி எல்லாம் பண்ணி வாஷ் பண்ணுறது பூரா கம்ப்ரெஷன்த்தை ஆளுகளாக வச்சு நல்லா மேவெல்லாம் கரெக்டாக டெய்லி லோடு வந்துடும். அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை ஆள்கள் இங்கே பணிபுரிகிறாங்க? ஒரு 20 ஆள் இருப்பாங்க. இப்போ அவனுக்கு இருக்க 20 பேர் இருந்தாங்க. 20 பேர் இப்போ 15 பேர் இருக்காங்க இல்லைங்களா? 15 பேரை வச்சு ஐயா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ எத்தனை லிட்டர் பால் எடுக்கிறாருங்க? இப்போ 1000 லிட்டர் வருங்களா?
இப்போ 1000 லிட்டர் 100 மாடுகள் 1000 லிட்டர் பால் வந்து டெய்லியும் காலையில் எவ்வளோ மாலை எவ்வளோங்க? அதுக்கு காலையில் ஒரு 600 வந்தால் சாயங்காலம் ஒரு 400 வருங்க. ஏன்னா காலையில் தான் கொஞ்சம் மாடு அதிகமாக இருக்கும், சாயங்காலம் கம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த பண்ணையை நீங்கள் 30 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த பண்ணையை பார்க்கும்போது இந்த சுற்று வட்டாரத்திலேயே ஐயா மாதிரி பிரம்மாண்ட பண்ணைகள் எங்கேயுமே இல்லைங்களா? இல்லை, எங்கேயுமே கிடையாது. நல்லா பண்ணியெல்லாம் வச்சு பார்த்தாங்க, அவங்களால முடியல. எல்லாம் எல்லாம் க்ளோஸ் ஆனதெல்லாம் நிறையா இருக்குது. ஐயா ஒருத்தர் தான் நடத்திட்டு இருக்கிறார் 30 ஆண்டுகளா ஐயா மட்டும் தான் நடத்திட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் 30, 20, 50 லிட்டர் தான் நீங்கள் பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இங்கே ஐயா கிட்ட பால் நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்க? ஐயாவுக்கு 45 ரூபா கொடுக்குறோம், நாங்கள் 55 ரூபாய்க்கு ஊற்றுறோம். 55 ரூபா கொடுத்துருங்க. ஏன்னா நேரடி சப்ளைங்கிறனால நீங்கள் வந்து 55 ரூபா உங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஐயா கிட்ட 45 ரூபா. சரி, இப்போ ஐயா கிட்ட 1000 லிட்டர் பால் இருக்குது. உங்களை மாதிரி பால் சப்ளை பண்ணணும், பால்காரங்க வந்து யாராவது பால் வேணும்னா ஐயா வந்து அணுகுனா பால் கொடுப்பாரு? கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ லிட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். அதே மூட்டை பண்ண முடியாது. ஒரு மாதத்தில் அவருக்கு கேட்கறது பால் கொடுத்துருவாரு. ஓகே, மொத்தம் 100 மாடுகள் இருக்குங்க. 100 மாடுகளை எப்படி பராமரிக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியுங்களா? ஆளுகளை வச்சு நல்லா பராமரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஐயாவுக்கு வந்து 81 வயசு ஆயிடுச்சு. போன வருடம் அவங்க ஐயா வந்து பார்க்கும்போது 80 வயசு. இப்போ ஒரு வருடம் அதிகமாகி 81 வயசு. இந்த ஒரு வயசுலயும் இளைஞர் போல ஐயா வந்து வேலைகளை பார்த்துட்டு இருக்காருங்க. சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாரு. அது ஒரு உடம்போட இது எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறாரு. ஓகே, இவரை பார்த்து நிறைய பேர் வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அதனால வெற்றி அடைய முடியறதில்ல? அது வந்து என்னங்க காரணம் எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு கேட்டால் தெரியும். ஐயானால முடியும் பண்ணுறாரு, அவங்கனால தான். இங்கே மொத்தம் எத்தனை பால்காரங்க வந்து ஐயா கிட்ட கான்டாக்ட் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எத்தனை? அதாவது இப்போ எடுக்கிறது ஒரு 10 பால்காரர் இருக்கிறாங்க. ரெகுலர் எடுத்துகிட்டு எவ்வளோங்க ஐயா? 13 பேர். அதுவும் நிறைய வெளியெல்லாம் வருவாங்க, போவாங்க, ஐயா கூட பேசுவாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. போன முறை நம்ம சிவராஜ் ஐயாவை நாங்கள் பேட்டி எடுக்கும்போது ஐயாவுடைய தொலைபேசி எண் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தாருங்க. 3 நாளாக கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப ஐயாவை தொந்தரவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த தடவை பேட்டி கூட நான் தரமாட்டேன், நீங்களே வீடியோ எடுத்துங்க தம்பின்ட்டாரு. சரிங்க, இப்போ இந்த பால் தொழில் வந்து எப்படிங்க? இப்போ நீங்கள் பால்காரராக இருக்கிறனால இங்கே மட்டும்தான் பால் எடுப்பீங்களா, இல்லை வெளியவும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இங்கே மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. நாங்கள் வெளியால் விட்டு ஒரு 10-20 வருஷம். ஓகே, ஐயா கிட்ட மட்டும்தான் பால் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி நம்ம பால் தொழிலை வந்து நம்ம டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வருமானம் உங்களுக்கு கிடைக்குதுங்க? எங்களுக்கு வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது. லிட்டருக்கு 10 ரூபாய்னா பால் மிச்சமானால் எங்கள் பொறுப்பு, 10 போனால் எங்கள் பொறுப்பு. அதெல்லாம் நாங்கள் அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த 10 ரூபா ரேட்டில் பெட்ரோல் அடிச்சுக்கணும், எங்கள் செலவு, வண்டி செலவு எல்லாம் இருக்குது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் பழையபடி ஐயா கிட்ட ஒரு 300 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் நிற்கும்? 300 லிட்டர் எடுத்தால் ஒரு 50,000 ரூபா நிற்கும். எல்லாம் 50,000 ரூபா 60,000 ரூபா உங்களுக்கே நிற்கும். ஐயாவுடைய ஒரு மாட்டு பண்ணையில் 1000 லிட்டர் அப்படிங்கும்போது ஐயாவுக்கு இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது? அது நாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஐயாவுக்கு தான் தெரியும். போன முறை 15 லட்ச ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார். இந்த முறை வந்து குறைவாக இருக்கனால ஒரு 12லேருந்து 13 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாடுகள் வந்து நீங்கள் வளர்த்த அனுபவம் இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. இதை இங்கே வந்து நீங்கள் பால் எடுத்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த தொழிலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுடைய குலை தொழிலே இதுதானுங்களா? ஆமாங்க, சிறுசுலேருந்து விவசாயம், மாடு இதெல்லாம் இதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி. நீங்கள் இதே பண்ணை முறை தானா? இல்லை, நாங்கள் பொள்ளாச்சி கிணத்துக்கிடுவோம். இங்கிருந்து வந்து இங்கே பால் எடுத்து நான் இங்கே வந்து பால் எடுக்கணும் வந்தது, அப்படியே செட்டில் ஆகிட்டேன். இப்போ இருக்கிறது இதான் இங்கே பன்னிமடை தான். இந்த திப்பனூர் இதே ஒரு அந்த சைடு தான். இந்த தொழில் ஆரம்பித்தா நம்ம ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் எப்போ ஏற்பட்டுச்சுங்க? எனக்கு வந்து 35 வருஷத்துக்கு முன்னாலே 20 வருஷம் எனக்கு பண்ணணும், மேலே அதாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அது அப்படியே வந்து படிப்படியாக முன்னேறி அப்படி அந்த ஒரு தொழிலுக்குள்ளே இப்போ ஐயாவையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாங்க. ஐயா ஆரம்ப கட்டத்தில் இந்த மாடுகளை வச்சுருக்கும் போது 150 மாடுகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அப்படி 150 மாடுகள் வச்சு ஐயா வளர்த்தக்கூடிய அந்த முறையெல்லாம் நீங்கள் அது காலங்கள்லேயே நீங்கள் பார்த்துருக்கிறேன். நான் வரல, ஐயா 2 மாடுகள் நான் வந்த போகிறதா பூரா செட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாடு அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு அங்கே தான் செட்டு இருந்தது. அங்கேருந்து இறந்து அப்புறம் அதிகம் பண்ண இதெல்லாம் போட்டு 2 மாடுகள் ஆரம்பித்த பண்ணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மாடுகளாக பெருக்கியிருக்காரு. ஐயா வந்து உண்மையிலேயே போற்றக்கூடிய ஒரு நபர் தான். ஐயா, நிச்சயமாக உங்களுக்கு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். நிறைய நபர்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணை ஆரம்பிக்கணும், ஐயாவுடைய தொடர்பு எண் கொடுங்க, ஐயா எங்கே இருக்காரு, எங்களையே எத்தனையோ பேர் கால் பண்ணாங்க.
எதுக்காகனா எப்படியாவது நம்மளும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் ஐயாவுடைய வயதின் காரணமாக அவரால் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இப்போ கூட ஐயா கிட்ட பேட்டி கொடுத்தவங்க தம்பி ஆளை விட்டுருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா சொன்னார். சரி, வேறு வழி இல்லை, ஏன்னா அவருடைய வயது தான் முக்கியமான ஒரு காரணமாக நான் கருதுகிறேன். பொன்னான நேரத்தில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்கள், எண்ணில் அடங்காத பல வீடியோக்கள் காத்துட்ருக்குங்க. இந்த ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாட்டுப்பண்ணையை பார்த்த அனுபவத்தை திரும்பவும் உங்களுக்காக காட்ட தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.